ஃபினிஷிங் லுக் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ளேவர்லேயே வந்துட்டு 2 டைப் இருக்கு. ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். எல்லாருக்கும் குட் மார்னிங். இந்த vlog மார்னிங் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ட்ரிப்புக்கு மறுநாள் எங்களோட ரியலிஸ்டிக் டே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா 2 days ட்ரிப் தான். சாட்டர்டே மார்னிங் கிளம்பணும் அண்ட் சண்டே நைட் வந்து ரீச் ஆனோம். ஸோ ட்ராவலே பார்த்தீங்கன்னா 6 hours அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் விளாக்லேயே சொல்லியிருந்திருப்பேன். நைட்டு தூங்கிட்டு அதுக்குள்ளே மார்னிங் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு லிட்டரலாக. எனக்கு என்ன விட்டால் இருக்கிற டைடுக்கு ஃபுல் டே கூட தூங்குவேன். பட் பாப்பா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆன் டைமுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் யூஸ்வல் டைம்க்கே வந்து எழுந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். ஸோ மாம்ஸ் லைஃப்னாலே இப்படி தான் போல. டேஸ் தாங்க வீட்டில் இல்லை. ஆனால் இந்த தூசி மட்டும் எங்கிருந்து வருதுன்னே தெரியல. அவ்வளோ தூசி அக்யூமுலேட் ஆகிருந்துச்சு. ஐயோ, இருக்கிற டயர்டில் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பிளேசஸில் மட்டும் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் நான் அன்னைக்கு பார்த்தேன். மார்னிங் நம்ம எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நம்ம பெட் வந்து நீட்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை பார்த்தாலே ஒரு பயங்கர ஃப்ரெஷ்னஸ் வரும். ஆனால் எனக்கு வந்து எப்படா திருப்பி அதில் படுத்து தூங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஒர்க்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பாப்பா வந்து என் இன்லான்ஸ் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் வந்து நடக்கும். ஸோ அவங்க மாடிக்கு போகிறாங்க. அந்த கேப்பில் தான் வந்துட்டு எல்லா ஒர்க்குமே நான் வந்து பண்ண போறேன் இப்போ. டூ டேஸில் டொமேட்டோஸ்லாம் நிறைய பழுத்தது இருந்துச்சு. சரி சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளும் கூட, குயிக்காக பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சிருந்த டொமேட்டோவை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். கடுகுளுந்தம் பருப்பு, பச்சை மிளகாய், ஆனியன், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு வீட்டில் இருக்க மசாலா பொடி நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா வந்துட்டு குக் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 5 minutes வந்துட்டு இந்த சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். பிஃபோர் மேரேஜ்னா எனக்கு பெருசாக குக்கிங்கே தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரே ரெசிபினா இந்த டொமேட்டோ சட்னி தான். அம்மா எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா நான் இதுதான் வந்து பண்ணுவேன் வீட்டில். ஹஸ்பண்ட் மார்னிங் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க. பாப்பாவுமே இப்போ தான் வந்து மில்க் குடிச்சா அப்படின்றனால ஒரு 1/2 hour ஆகுது டைம் வேணும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ எங்கள் எல்லாருக்கும் தான் தோசை ஊற்றிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்லாஸ்க்கு ஊற்றிட்டு ஹாட் பேக்கில் எடுத்து மாடியில் கொடுத்து விட்டுட்டு அப்படியே நம்மளும் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியது தான். பாப்பாவுக்கு நான் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் டெலிவரி நான் யூஸ் பண்ண சாரீஸ் எல்லாமே வந்துட்டு இப்போவுமே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதுதான் நான் வந்து ஷஷ்டி டைம்லலாம் வியர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சாரீஸ்லாம் வெளியிலே இருந்துச்சா, அதெல்லாம் வந்து இந்த ஆர்கனைசரில் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த ஆர்கனைசர் நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பேக் ஆஃப் 6 நம்மளோட சில்க் சாரீ, டிசைனர் சாரீ, காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியர் பண்ணுறது எல்லாமே தனித்தனியாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். சீத்ரூவாகவும் இருக்கிறனால எந்த பேக்கில் என்ன சாரீஸ்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது
பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. முக்கியமா நம்ம சாரீஸ் மெயின்டெனன்ஸ்ல ஒரு பெரிய டிப் என்ன அப்படின்னா, நம்ம பியூர் சில்க்லாம் வச்சிருக்கோம் சாரீஸ்ல அப்படின்னா அதெல்லாம் எடுத்து 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம மாத்தி மாத்தி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட சரி எல்லாம் டேமேஜ் ஆகாம நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஐ திங்க் என்னோட லாங் பேக் வீடியோல என்னோட வெட்டிங் சாரி எல்லாம் ஷேர் பண்றப்போ வந்து இது உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லஞ்சுமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கர்ட் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை. பொட்டேட்டோ ஃப்ரை வந்து அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு எந்த ஒரு தாளிப்புமே தேவையில்லை. அப்படியே வந்துட்டு நம்ம பொட்டேட்டோ கட் பண்ணதை வந்து ஆயிலில் போட்டு சிக்கன் 65 மசாலா, சால்ட் ஆரல்ஸ் வந்துட்டு நார்மல் சில்லி பவுடர் சேர்த்தாலும் ஓகே தான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது நல்ல கிறிஸ்பார வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு லாஸ்ட்டாக கறி லீவ்ஸ் தூவி விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. செம்ம டேஸ்டான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. ஸோ ரசம் சாதம் கர்ட் ரைஸ்க்கு வந்து காம்பினேஷன் செம்ம அல்டிமேட்டா இருக்கும். இதை பிடிக்காத ஆளே வந்து இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் மெயின் ஒர்க்குக்கே நான் வந்திருக்கேன். ட்ரிப்புக்கு யூஸ் பண்ணி இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பேக் ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ப்ரீவியஸா தான் நான் வந்துட்டு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். 2 டேஸ்க்கு வந்துட்டு அவ்வளோ ட்ரெஸ் சேர்ந்துருந்துச்சு. அது எல்லாமே வந்துட்டு வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டு அடுத்தடுத்த கிளீனிங்க்கு போகணும். அங்கங்கே வந்து தூசி ரொம்ப அக்யூமுலேட் ஆகிருந்துச்சு. அதேமே நம்ம இப்போ கிளீன் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாச்சு வச்சிருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் என்ட்ரன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ 2 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து இதை நம்ம கிளீன் பண்ணி ஆகணும். ஏன்னா அது அவ்வளோ தூசி வந்து இதில் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கும். அண்ட் என்ட்ரன்ஸ்ல இது என்னதான் நல்ல லுக் கொடுத்தாலும் இதோட மெயின்டெனன்ஸ்மே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கிளீனிங்க்கு நான் யூஸ் பண்ற லிக்விட் வந்து இந்த கோலின் தான் யூஸ் பண்றேன். மிரர்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப வச்சு நம்ம பால் வந்து பொங்க விட்டுருவோம். கொஞ்சம் அதிகமான ஸ்டெயின் வந்து கேஸ் ஸ்டவ்ல இருக்கு அப்படின்னா அந்த டாப்க்கு யூஸ் பண்றதுக்கும் நான் கோலின் தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி கவுண்டர் டாப் கிளீனிங்க்குலாம் நான் வந்து டிஷ் வாஷர் ஜெல் இருக்குல்ல அதுதான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். பாப்பாக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சிருந்தேன் ட்ரிப் போயிட்டு வந்தனால. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 10 days ஒன்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலுமே வந்துட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்து வந்து வாங்குங்க பேபிஸ்க்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறது பேபிஸ்க்கு ரொம்ப நல்லது. பட் எல்லாமே நம்ம அந்த மாதிரி பார்த்து வாங்க முடியாது. அப்படின்றனால நம்ம வந்துட்டு ஒரு 10 to 15 days ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணுறதே மோர் தென் எனஃப். எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு நானும் போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. இப்போ ஸ்டாச்சு எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சதை எடுத்து வச்சுட்டு உருளியில் வந்து பூ போட்டு வைக்க போகிறேன். என்னோட ஃபேவரட் திங்கே வந்து இந்த மாதிரி உருளியில் வந்து ஃப்ளார்லாம் போட்டு வைக்கிறது நான் நிறைய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இது வந்து அவ்வளோ அந்த இடமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஃபீல் வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். பாப்பாவையும் குளிக்க வச்சுட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி தூங்க வச்சாச்சு. இப்போ நானும் சாப்பிட்டுட்டு காந்தலூர்ல என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட காட்ட போறேன். ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க. பாப்பாக்குமே பார்த்தீங்கன்னா நான் கர்ட் ரைஸ் தான் ஊட்டி விட்டேன். 2 days அவங்களும் எங்கள் கூட சேர்ந்து வெளியில தானே சாப்பிட்டாங்க. ஸோ மைல்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கர்ட் ரைஸே ஊட்டி விட்டாச்சு. நானும் சாப்பிட்டு இப்போ வந்து குயிக்காக அவங்களுக்கு காந்தலூரில் நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் வாங்க. எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஸ்வெட்டர் தான் அங்கே வாங்கினோம். ஸ்வெட்டர் இங்கேயே கிடைக்கும். பட் அங்கே வந்து ரொம்ப நாங்கள் நினச்சதை விடவே வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து பயங்கர கோல்டாக இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஸ்வெட் ஷர்ட் மாதிரிலாம் கொண்டு போயிருந்தேன். இருந்தாலுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா காஸ்டியூம்லாம் நம்ம ஏதாவது வியர் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா அது வந்து முடியாது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப குளிராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ் வியர் பண்ணுறப்போ மேலே அவங்களுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் நான் யூஸே பண்ணலாங்க. அதுலேயே வந்து ஓட்டியாச்சு. அதே ஷாப்லேயே வந்துட்டு ஒரு ஆக்சசரிஸுமே நான் வாங்கினேன். எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டெட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக குட்டியாக ஒரு ஸ்டெட்டு வாங்கினேன். அது உங்களுக்கு கேமராவில் இப்போ தெரியுமான்னு கூட தெரியல, அவ்வளோ குட்டியாக இருக்கும்.
இதை நான் பக்கத்தில் ஒன்று காமிக்கிறேன். தெரியுதா? ஸோ இந்த ஸ்டெட் வந்துட்டு 60 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் அழகான இந்த பிரேஸ்லைட், இதோட ஃபினிஷிங் லுக்கு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டோன் வச்சாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி டைப். இதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ். ஒர்த்து தானே. மூணார் சைடு நம்ம எங்கே போகிறதா இருந்தாலுமே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா டக்குனு ஞாபகம் வருது வந்து நமக்கு டீ தூள், ஸ்பைசஸ் இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். ஸோ நாங்களும் அப்படி தான் சாய் பஜார் அப்படின்ற ஒரு ஷாப்பில் வந்துட்டு டீ தூள் வந்து வாங்கினோம். டீ தூள் பார்த்தீங்கன்னா நார்மல் டீ அண்ட் எலைச்சி 2 ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க. நாங்கள் வாங்கினது வந்து எலைச்சி ஃப்ளேவரில் வாங்கினேன். இந்த எலைச்சி ஃப்ளேவர்லேயே வந்துட்டு 2 டைப் இருக்குது, நார்மல், ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வாங்கினது வந்து ஸ்ட்ராங் டைப் தான் வந்து வாங்கியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா buy 3 get 1 ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது மட்டும் கிடையாது, அங்கே இருக்க டீ வெரைட்டிஸ் நம்ம எது வாங்குறதா இருந்தாலுமே buy 3 get 1 buy 4 get 1 ஆஃபரில் தான் வந்து போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் வாங்கினது வந்துட்டு ரிப்பிள்லே வந்துட்டு காஃபி வாங்கியிருந்தோம். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் இது. ஸோ இதுவுமே வந்துட்டு நம்ம நார்மலாக தனியாக ஒரு பேக் மட்டும் வாங்குறதா வாங்கிக்கலாம். buy 3 get 1 ஆஃபர்லேயும் வந்துட்டு வாங்கிக்கலாம். பாட்டில்ஸ்லேயும் இருந்துச்சு, இந்த மாதிரி பேக்லேயும் இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி டீ தூள் நிறையா வாங்கிட்டோம் அப்படின்றனால காஃபி வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணுறதுக்காக இந்த ஒரு பேக் வந்து வாங்கியிருந்தேன். இந்த காஃபி பவுடர் வந்து 100 கிராம்ஸ் வந்து 325 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிப்பிள்லே வந்துட்டு டார்க் சாக்லேட் வாங்கியிருந்தேன். டார்க் சாக்லேட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட். இப்போ பாப்பாவுமே அப்பப்போ வந்துட்டு சாக்லேட் கேட்டு அழுகுறாங்க அப்படின்னா நான் டார்க் சாக்லேட் தான் வந்து கொடுத்துட்ருந்தேன். ஹர்ஷீஸில் வந்து டார்க் சாக்லேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி ஹோம்மேட் சாக்லேட்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டைமில் போகிறப்ப நம்ம வாங்கிக்கிறது தான். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் வாங்கினோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் 140 ருபீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் லஞ்ச்லாம் முடிச்சுட்டு லைட் சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் போயிருந்தோம். அங்கே நிறைய வெரைட்டிஸில் வந்து சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க. லாஸ்ட் உள்ளாகவே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அங்கேயும் போயிட்டு நான் வந்து இந்த டார்க் சாக்லேட் தான் வாங்கினேன். இதுலேயே க்ரன்ச்சி நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இருந்துச்சு. பட் நான் எதுவுமே ஆட் பண்ணாமல் ப்ளைனாக இருக்கிற இந்த டார்க் சாக்லேட் தான் வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1 kg வந்து 1400 போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு சும்மா ஒரு 1/4 கிலோ ஒரு 250 கிராம்ஸ் அந்த மாதிரி வாங்கியிருப்போம். இதோட ரேட் வந்து 350 ருபீஸ். குவாலிட்டி வைஸ் பார்த்தா இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட்ஸ் இட். இப்போ நான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த சாக்லேட்டையும் சாப்பிட்டுட்டு பாப்பா கூட சேர்ந்து நானும் போய் தூங்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ்.